இந்த முறை உங்க கட்சி ஒரு சீட்டை தாண்டி அதிகமான சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் கேட்போம். எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு மேற்கோள் காட்டி நிறைய சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு தமிழகத்தில் வந்து திமுக கூட்டணியில் சிபிஐ இருக்கு, சிபிஎம் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, மதிமுக கட்சி இருக்கு, அப்புறம் முஸ்லீம் கட்சிகள் 1-2 கட்சிகள் இருக்கு. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுப்போம். அது வந்து சென்னை மெரினா பீச்லேயே வச்சுக்கலாம். எங்கே அதிகப்படியான பரப்பளவு இருக்குதோ அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு ஸ்டேஜை போட்டு மாநாடு வந்து மக்கள் திரட்ட சொன்னா, மக்கள் அதிகமாக யாருக்கு திரள்வாங்க அப்படின்னா அந்த வேல்முருகனுக்காக தான் திரள்வாங்க. அப்போ விஜய் அவர்களுக்கு போட்டா அதாவது 2 விஷயம் தான். மக்கள் வந்து இன்னைக்கு நயன்தாரா கூட தான் சேலத்துக்கு வந்தாங்க. வந்த உடனே லட்சக்கணக்கான கூட்டம், அப்படியே பயங்கர கூட்டம், சொல்லவே முடியாது. ஆனா வித்தின் செகண்ட்ல நயன்தாரா போனாலும் போயிட்டாங்களே. ஆனா இது மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கக்கூடிய தொண்டர்கள். அவன் நிப்பா கடைசி வரலாம். இவங்க ரசிகர்கள் என்ன பண்ணுவான், படம் ஓடும், படம் முடிஞ்சிச்சுன்னா போயிடுவான், அவ்வளவுதான். அவன் நாளைக்கு மக்களுக்காக நிற்க போறானா? வாய்ப்பு இல்லை.